Hi guys, so இன்னைக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம ப்ரொனவுன் வந்து பார்த்துட்ருக்கோம், இல்லை ஐ எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ வி எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரொனவுன் வந்து என்ன. இப்போ பார்த்தோம்னா ப்ரொனவுன் வந்து ஒரு செகண்டரி நேம். இது வந்து ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு மூணாக பிரியுது. இது மூணாக பிரியுறதை வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போது ஃபஸ்ட் பர்சனில் ஃப்ளூரல் பார்ப்போம். ஃப்ளூரல் பார்த்தோம்னா வி. ஸோ வி எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ வி எப்படியெல்லாம் மாறுது. இப்போது வி பார்த்தோம்னா வி ஃபஸ்ட், இப்போது உங்களுக்கு வி ஆர் அஸ் ஆஸ் இந்த நாளாக மாறுது. எப்போவுமே வந்து வி வந்து சப்ஜெக்டாக தான் வரும். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ வி வந்து சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக, இப்போ ஆர் வந்து சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும். ஆனால் இது கூட ஒரு நவுன் சேர்த்து தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் நாட் நவுனு யூ கான்ட் யூஸ் திஸ், ஓகேங்களா. நவுன் இல்லாமல் இது யூஸ் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் இதை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸோ டீச்சர், ஆர் டீச்சர் ஆர் டீச்சர் இஸ் தேர், எங்கள் டீச்சர் அங்கே இருக்காங்க. இப்போது that is our book. அது எங்களுடைய புக்கு, ஓகே. இப்போது நம்ம என்ன பார்த்துட்டோம். ஸோ வி அப்புறம் ஆர். அஸ் வந்து எப்போயுமே ஆப்ஜெக்டாக தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு என்ன சப்ஜெக்டாக கொண்டு வர முடியாது. அஸ் வந்து ஆப்ஜெக்டாக தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்டாக வரும். ஸோ எப்போவுமே வேர்புக்கு அப்புறம் தான் வரும், காலர்ஸ். ஸோ லெட்டு பக்கத்தில் வரும்போது இதை லெட்டஸ் சொல்கிறத விட இன்னும் நீங்கள் ஸ்டைலாக லெட்ஸ் சொல்லலாம், லெட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ். ஆஸ் வந்து இப்போ தனியாக தான் யூஸ் பண்ணணும். இது சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும். ஆஸ் இஸ் தேர், எங்களுது அங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் ஆஸ், அது எங்களுது. இப்போது எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போடுமோ நம்ம அப்படி போயிட்டுருக்கோம். இது போகிறதால நமக்கு என்ன நன்மை, நம்மளால் வந்து கரெக்டான வந்து வழியில் போக முடியும். இப்போ பார்த்தோம்னா இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து பார்த்து முடிச்சிடும். இப்போ செகண்ட் பர்சனில் யார் இருக்கா, செகண்ட் பர்சனில் உங்களுக்கு ஸோ யூ மட்டும்தான் இருக்குது. யூ சிங்கிளுக்கு, ஃப்ளூரலுக்கு. யூ வந்து நீங்கள் உங்கள் முன்னாடி ஒருத்தர் இருந்தார்னா அது வந்து சிங்குலர், உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் அது ஃப்ளூரல் தான். யூ எப்படி மாறும், இப்போது யூ, யுவர், ஸோ மறுபடியும் யூ தான் வரும், தென் யுஎஸ், ஓகே. ஸோ யூ வந்து எப்போவுமே வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறது, யூ வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அதுதான் இதனுடைய பியூட்டி. ஸோ யூ, ஸோ யூ ஆர் கிரேட், யூ ஆர் யூ ஆர் கிரேட். ஸோ யூ வந்து அடுத்த லெவல் பார்த்தோம்னா யுவர். யுவர் வந்து சப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது கூட வந்து நீங்கள் நவுன் யூஸ் பண்ணணும். நவுன் இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தோம்னா ஸோ யுவர் ஃபாதர் இஸ் தேர், உங்கள் அப்பா அங்கே இருக்கார். ஸோ that is your notes, அது உன்னுடைய நோட்ஸ், ஓகேவா. இப்போ யூ ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஸோ கால் யூ. ஸோ ஐ saw you, நான் உன்னை பார்த்தேன். ஐ saw you, நான் உன்னை பார்த்தேன். ஸோ இப்போது எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எது சப்ஜெக்டாக வரும், எது ஆப்ஜெக்டாக வரும். இதில் நம்ம கிளியராக இருந்துட்டோம்னா நம்மளால் இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும், ஓகேவா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே. நல்லா ஞாபகம், அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யுவர்ஸ். யுவர்ஸ் வந்து சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும். ஆனால் நவுன் சேர்க்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர்ஸ் இஸ் வித் மீ, உண்டு வந்து எங்கிட்ட இருக்கு. ஸோ தட் இஸ் யுவர்ஸ். ஸோ தட் இஸ் தட்ஸ்னு சொல்லலாம், ஓகே. இப்போ கொஞ்சம் ஸ்போக்கன் ஸ்டைலில் போகலாம். லெட்டுன்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியான வேல பேசுகிறதுன்ற பார்ப்போம்.
இப்போ லெட் பார்த்தோம்னா ஒரு வேர்ப், எப்பவுமே வேர்ப் பக்கத்தில் வந்து இன்னொரு வேர்ப் வராது. அப்படி வந்துச்சுன்னா அது இடி ஃபார்மில் இருக்கணும், இல்லைனா ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். தட் இஸ் கிராமர் ரூல். அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ஈஸிங்க. எந்த வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது பக்கத்தில் இன்னொரு பிளைன் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ லெட் பக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து வேர்ப் பக்கத்தில் சப்ஜெக்ட் வராது, ஆப்ஜெக்ட் தான் வரும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், வி இப்போது வந்து அஸ் எடுத்துக்கலாம். லெட்டர்ஸை நம்ம எப்படி சொல்லலாம், லெட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம போகலாம், கிளம்பலாம், பார்க்கலாம், இதெல்லாம் இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது, இப்படி தான் சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் கோ, ஸோ லெட்ஸ் ஸ்பீக், ஸோ லெட்ஸ் ஸ்பீக், நாம் பேசலாம். இப்போ நம்ம கூட டிவியில் நீங்கள் பார்க்குறீங்க, லெட்ஸ் ஹாவ் எ கமர்ஷியல் பிரேக். ஸோ லெட்ஸ் ஹாவ் எ பிரேக். சப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம பேசலாம், நம்ம ஃபோனில் பேசலாம், நம்ம நேரில் பேசலாம். லெட்ஸ் ஸ்பீக் இன் பர்சன். இப்போ நேரில் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள லெட்ஸ் ஸ்பீக் இன் பர்சன். இன் பர்சன்னா என்ன, நேரில் அர்த்தம். லெட்ஸ் ஸ்பீக் இன் பர்சன். ஸோ லெட்ஸ் ஹாவ் எ காஃபி. காஃபி சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறது, கம் லெட்ஸ் ஹாவ் காஃபி, கம் லெட்ஸ் ஹாவ் காஃபி. ஸோ அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும்போது வா போகலாம், வா கிளம்பலாம், இதெல்லாம் லெட் இல்லாமல் சொல்ல முடியாது. இதே நெகட்டிவ் போங்க. ஸோ லெட்ஸ் நாட் கோ, நாம் போக வேணாம். ஸோ லெட்ஸ் நாட் ஸ்பீக். ஒருத்தர்கிட்ட நம்ம பேச வேணாம், செய்ய வேணாம், இதெல்லாம் சொல்கிறோம்னா நம்ம லெட்ஸ் இல்லாமல் சொல்ல முடியாது. லெட்ஸ் நாட் கோ, நாம் போக வேணாம். லெட்ஸ் நாட் பை, நாம் வாங்க வேணாம். அப்போது வெரி சிம்பிள். நாம் போகலாம், நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அப்போ லெட் இல்லாமல் சொல்ல முடியாது. தட் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் லெட்டை நம்ம எப்படி அடுத்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் அடுத்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறது. இப்போது எடுத்துப்போம், ரொம்ப ஈஸியானது. ஸோ லெட் ஹிம் கோ, அவன் போட்டோம். இப்போ அவனை போக விடு, அவனை தூங்க விடு, அவனை பேச விடு, அவன் தூங்கட்டும், அவன் போட்டோம், இது எல்லாமே போட்டும் போக விடு. ஸோ தூங்கட்டும் தூங்க விடு, ரெண்டுமே இப்படி தான், ஒரே வார்த்தை தான், வேறு எப்படியும் சொல்ல. ஸோ லெட் ஹிம் ஸ்பீக், அவனை பேச விடு. லெட் ஹிம், நீங்கள் என்ன வேர்பன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் ஹிம் ஆஸ்க், அவனை கேட்க விடு. லைக்வைஸ் என்ன சொன்னேன், இதே போல் நெகட்டிவ். ஸோ லெட் ஹிம் நாட் கோ, அவனை போக வைக்காத. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, குழந்தையே அவனை தூங்க விடுறா, அவனை கத்த வைக்காதடா. ஸோ லெட் ஹிம் நாட் க்ரை, லெட் ஹிம் நாட் க்ரை, அவனை அழ வைக்காத. ஸோ லெட் ஹிம் நாட் வெயிட். ஸோ வெரி சிம்பிள். லைக்வைஸ் let her go, அவ போட்டும். ஸோ let her say, அவ சொல்லட்டும். let her wait, அவ வெயிட் பண்ணட்டும். let her wait here, அவ இங்கே வெயிட் பண்ணட்டும், அவ இங்கே பார்க்கட்டும். ஸோ அவளா இதே போல் லைக்வைஸ் நாம் என்ன பண்ணலாம். ஸோ let her not go, let her not wait, அவளை வெயிட் பண்ண வைக்காத. ஸோ let her not say, அவளை சொல்ல விடாத. அப்போது let, likewise let them, so let them go, அவங்க போட்டும். let them not go, let them not go. வெரி சிம்பிள்ங்க. நீங்கள் வந்து எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வேர்பை வேர்ப் மட்டும் நீங்கள் மாற்றணும், அவ்வளோதான். அவங்க வேலை வேறு எதுவுமே இல்லை. வேர்ப் மட்டும் நீங்கள் மாற்ற தெரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஐ எம் ஷுர் அபவுட் தட் யூ கேன் ஸ்பீக் குட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசுகிறது ஒன்றும் கஷ்டமான விஷயமும் அதோட அப்படியே இந்த ஒரு விஷயமே இல்லை. நமக்கு ஒரு புரியாத மொழியோ தெரியாத மொழியோ அப்படியே நம்மள ஒரு புதுசாக ஒரு மொழியில் கொண்டு வந்துட்டு இதை படி அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் கற்றுக்க முடியாது? யூ கேன் டூ தட். ஓகே, கம் லெட்ஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, இஃப் யூ ட்ரை, if you practice, you will speak good English, no doubt at all. Okay, I'll freeze the class. Let's see in next class. Thank you guys, have a nice day. உங்களுக்கு டவுட் இருந்தா, if you have any doubt, kindly comment. Okay, I'm waiting. See, இப்போ கொஞ்சம் பாருங்க, I'm waiting I'm waiting. இப்போ நான் இதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக சொன்னா I'm awaiting. ஐம் அவைட்டிங் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நம்ம அப்பா நான் காத்துட்டு இருக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ நான் அதை காத்துட்டு ஐம் அவைட்டிங் டு சி. ஒரு மூவியெல்லாம் சொல்லுவோம், ஏதாவது ஒரு ரிசல்ட் சொல்லுவோம், அதெல்லாம் இதில் தான். ஓகே, தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே. ஐ எம் அவைட்டிங் டு மீட் யூ அகெயின்.